நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், இதை சுருக்கமாக EVMs அப்படிம்பாங்க. இந்த EVM மிஷினை தான் இந்தியாவில் எலெக்ஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த மிஷினை தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி டெஸ்ட் பண்ணி வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டடும் 2 பேரும் சேர்ந்து இந்த EVM மிஷினை வெளியே கொண்டு வந்தாங்க. இதை ஒரு சில அப்கிரேட் கொடுத்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெளியிட்டாங்க. அதில் EVMs, அடுத்து இன்னொரு மிஷின் என்னென்னா VVPAT EVMs, 2 மிஷினாக இந்த எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது சட்டமன்றத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க, பாராளுமன்ற தேர்தலுக்கும், இந்த 2 தேர்தல்களுக்கும் இந்த EVM மிஷினை பயன்படுத்துகிறாங்க. ஸோ நண்பர்களே, இதை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். EVM மிஷின்னா என்ன, VVPAT EV மிஷின்னா என்ன, இதோட பயன்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் அதில் உள்ள விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா புதிய வகையான ஓட்டிங் மிஷினை பயன்படுத்துகிறாங்க. ஒன்று EVM மிஷின், இன்னொன்று VVPAT EVM மிஷின். EVM மிஷினோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிமோ. VVPATோட EVMஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். தற்சமயம் வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த மிஷினை தான் பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பேப்பர் பேலட்டை பயன்படுத்தியிருந்தாங்க. மேனுவலாக நம்மளுடைய சீட்டில் கேண்டிடேட் இருப்பாங்க, அதில் பக்கத்தில் முத்திரை இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஸ்டாம்ப் அடித்து மடித்து பாக்ஸில் போடணும். இந்த மாதிரி மெத்தடை தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பயன்படுத்தியிருந்தாங்க. இதில் நிறைய தில்லுமுள்ளு ஃபோர்ஜரி எல்லாத்தையும் நடந்தது. ஸோ அதை தடுக்கிறதுக்காகவே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த EVM மிஷினை அறிமுகப்படுத்துகிறாங்க சொல்லலாம். ஸோ இந்த EVM மிஷினை என்ன, எப்படி பயன்படுத்துறது, அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று கண்ட்ரோல் யூனிட், இன்னொன்று பேலட்டிங் யூனிட். இந்த கண்ட்ரோல் யூனிட்டையும் பேலட்டிங் யூனிட்டையும் 5 மீட்டர் லென்த் கொண்ட கேபிளால் இணைக்கப்படுது. ஸோ இது மூலமா போலிங் ஆஃபீஸர் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு முன்னாடி உட்காந்துருப்பார். அதேபோல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேலட்டிங் யூனிட் மறைவாக வச்சுருப்பாங்க. அதாவது யார் ஓட்டு போட போகிறாங்களோ அந்த பேலட் யூனிட்டில் போயிட்டு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். எப்போ ப்ரெஸ் பண்ணணுன்னா கண்ட்ரோல் யூனிட்டில் போலிங் ஆஃபீஸர் அந்த பட்டனை அழுத்தினதுக்கப்புறம் பேலட்டிங் யூனிட்டில் உங்களுக்கு லைட் எரியும். லைட் எரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த வாக்காளருக்கு ஓட்டு போடணுமோ அதுக்கு பக்கத்தில் ஒரு ப்ளூ பட்டன் இருக்கும். அந்த ப்ளூ பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அவருக்கு ஓட்டு விழுந்துடும். இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நடைமுறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா EVMஸ்க்கும் VVPAT EVMஸ்க்கும் என்ன வித்தியாசம், அது எப்படி செயல்படுது, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், இதை சுருக்கமாக VVPAT EVMs அப்படிம்பாங்க. இந்த மிஷின் உங்களுடைய EVMஸ்க்கு பக்கத்தில் இணைச்சிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் EVMs மிஷினில் ப்ளூ கலர் பட்டனை நீங்கள் அழுத்தின உடனே நீங்கள் எந்த சின்னத்துக்கு என்ன கேண்டிடேட்டுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்களோ அதோட ஒப்புகை சீட்டு, சின்ன சீட்டு உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுவும் 7 நிமிஷம் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது மூலியமாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நீங்கள் கரெக்டான கேண்டிடேட்டுக்கும் கரெக்டான சின்னத்துக்கு நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கலாம். அதுக்கு தான் இந்த VVPAT EVM மிஷின். இதைத்தான் ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிம்பாங்க. இந்த EVM மிஷினால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EVM மிஷினால உங்களால் ஈஸியாக உடனுக்குடனே ஒரு 30லேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட்டை சொல்லிட முடியும். பட் பேப்பர் பேலட் பார்த்திங்கன்னா அதிகப்படியான டைமிங், ஓப்பன் பண்ணி எவ்வளவு என்ன அப்படிங்கிறது கவுண்ட் பண்ணணும். இதுக்கு அதிகப்படியான டைம் எடுக்குது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காகவே இந்த EVM மிஷினை கொண்டு வந்துக்கலாம் சொல்லலாம். ப்ளஸ் இந்த பேப்பர் பேலட்டுக்கு ஆகக்கூடிய செலவு பார்த்திங்கன்னா அதிகம் கம்பேர் டு EVM மிஷின். EVM மிஷினோட செலவு ரொம்ப மிச்சம் அப்படிங்கலாம். ஸோ இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கலாம். EVM மிஷினை நீங்கள் ரிமோட் ஏரியாவுக்கு கொண்டு போய் அங்கே ஓட்டிங் பண்ண முடியும். ஸோ இந்த EVM மிஷினில் பார்த்திங்கன்னா முழுக்க பேட்டரியில் இயங்குது. ஒருவேளை இந்த EVM மிஷினில் ஏதாவது கேடு வந்தாலும் அதை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வசதிகளை இந்த EVM மிஷினில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த EVM மிஷினில் வேறு என்னென்ன பாதுகாப்பான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதில் உங்களுக்கு ஓட்டிங் பண்ணும்போது ஒரு நிமிஷத்துக்கு 5 ஓட்டு வரைக்கும் அதிகபட்சமாக நம்ம போட முடியும் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு மிஷினில் அதிகபட்சமாக 2000 ஓட்டு வரைக்கும் நம்ம கேஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தெரிவிச்சிருக்காங்க. இந்த EVM மிஷினை ஃபஸ்ட்டு இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சாங்க, இந்தியாவில் தான் உருவாக்குனாங்க. அதே போல் இந்த EVM மிஷினை 1982 கேரளாவில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்காக இந்த EVM மிஷினை பயன்படுத்தினாங்க. இந்த EVM மிஷினை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MD Haneefa என்பவர் இந்த EVM மிஷினை 1980 கண்டுபிடிச்சார். ஸோ இந்த EVM மிஷினை போலிங் நடக்கக்கூடிய இடத்துல பயன்படுத்தும் போது ஒருவேளை இந்த EVM மிஷின் வேலை செய்யலைன்னா உங்களால் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். அந்த மிஷினில் யாராவது ஓட்டிங் போட்டிருந்தா கூட
அதோட மெமரி ஆட்டோமேட்டிக்கலி கண்ட்ரோல் யூனிட்டில் போயிட்டு சேவ் ஆகிடும். ஸோ கவலையே இல்லை, ஈஸியாக ஒரு புது இவிஎம் மிஷினை வச்சுட்டு பழைய இவிஎம் மிஷினை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி பாதுகாப்பான ஃபீச்சர்ஸ் இந்த இவி மிஷினில் நம்மளால் பார்க்க முடியுது. நண்பர்களே, இந்த வீடியோவில் இவி மிஷின்னா என்ன, விவிபேட் இவி மிஷின்னா என்ன, அதோட பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் படிக்கிங்க, கவலை இல்லை.